Allahu 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 Allah Allahu 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 Allah Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah rabbil alamin, wassalatu wassalamu ala rasulih khatamin nabiyyin wa ala alihi at-tayyibin wa ashabihi at-tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة طرفي النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات ذلك ذكرى للذاكرين. قال النبي صلى الله عليه وسلم قال تعالى يا ابن آدم يا ابن آدم تفرغ لعبادتي يا ابن آدم تفرغ لعبادتي أملأ صدرك غنى وأسد فقرك. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, காலத்தின் சூழல் நம் அனைவருக்கும் தெரிந்ததே. ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையிலே, ஒரு பதட்டமான நிலையிலே, அடுத்தடுத்த சூழல் என்ன ஆகுமோ என்கிற கவலையிலே முஃமின்கள் முஸ்லிம்கள் இருக்கும் ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக மற்றவர்களை விட்டுவிட்டாலும் முஸ்லிம்களை குறிவைக்கப்படுகிறார்களே என்கிற ஒரு கவலையும் பயமும் இருக்கிறது. ஆனால் இந்த பயம் நமக்கு தேவையில்லை, இந்த கவலை நமக்கு தேவையில்லை. காரணம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை பெற்றவர்கள் நாம். அல்லாஹ் நமக்கு அவ்வளவு வாதாக்களை செய்திருக்கிறார். அவனுடைய வாதா என்றுமே பொய்யாவதில்லை, அவனுடைய வாக்குறுதிகள் என்றுமே பொய்த்ததில்லை. ஆனால் என்ன செய்தால் என்ன தருவேன் என்றெல்லாம் சொன்னானோ அதை நிச்சயம் தர காத்திருக்கிறான். ஆனால் எதை செய்தால் என்று சொன்னானோ அதை நாம் செய்கின்றோமா, அதை தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு வழங்கிய மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அவன் பாவம் செய்பவனாகத்தான் இருப்பான். மனிதன் பாவம் செய்பவன் தானே. ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அவன் பாவத்தை நினைத்து வருந்தி அழுது துவா செய்து இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் சந்தோஷமாகி விடுவான். இந்த பெரும் பாக்கியம் இந்த உம்மத்துக்கு கிடைத்த பாக்கியம். فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا وَيُمْدِدْكُمْ بِأَمْوَالٍ وَبَنِينَ وَيَجْعَلْ لَكُمْ جَنَّاتٍ وَيَجْعَلْ لَكُمْ أَنْهَارًا مَا لَكُمْ لَا تَرْجُونَ لِلَّهِ وَقَارًا. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்ததை அல்லாஹ் புகழ்ந்து குர்ஆனிலே ஆயத்தாக இறக்கினார். நான் இடத மக்களை நம்பி சொன்னேன், மக்களே நீங்கள் இஸ்திக்ஃபாரை அதிகம் செய்யுங்கள். நீங்கள் அப்படி செய்தால் 3 ஆண்டுகளாக மழை பொழியாமல் இருக்கிறது, மழை பொழிந்து விடும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், மழை பொழியாமல் இருக்கிறது. ஆண்கள் எல்லாம் மலட்டுத்தன்மையிலே ஆகிக் கொண்டிருக்கிறார்கள், பெண்கள் எல்லாம் பிள்ளை பேர் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு மழையை பொழிய வைப்பான்,
ஆண்களுக்கு ஆண்மையை அதிகப்படுத்துவான், பெண்களுக்கு மலட்டுத்தன்மையை நீக்கி வைப்பான், ஆண் குழந்தைகளையும் தருவான். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு ஆண் மக்களை தருவான். நினைத்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் பெண் மக்களை தருகின்றான். மனிதன் ஆசிக்கிறான் ஆண் மகனை, அல்லாஹ் தருகின்றான் பெண் மக்களை. அல்லாஹ் கண்டு கொண்டுதானே இருக்கிறான். ஆண் மகனை ஆசிக்கிறோம் அல்லவா, அந்த ஆசையையும் அல்லாஹ் நிறைவேற்றுவதாக வாக்களிக்கிறான். ஆண் மகனை தருவான். ஆறுகளை ஓட வைப்பான், சோளத்தை தருவான். இந்த உலகத்திலேயே நீங்கள் சவுண்டியாக வாழுகின்ற அளவுக்கு சொத்து சுகங்களை தருவான். இதெல்லாம் வாக்குறுதி என்றார்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதே அல்லாஹ் எப்படி அல்லாஹ் வாக்களிக்கிறான் பாருங்கள். அல்லாஹ் வாக்களிப்பதை எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் ஆயத்தாக இறக்கினார். அப்படி என்றால் நம்மிடத்திலே குற்றங்கள் நிகழத்தான் செய்யும். அப்படி அந்த குற்றங்களுக்கான பரிகாரம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இஸ்திக்ஃபார் மிகப்பெரிய பாக்கியம். அந்த இஸ்திக்ஃபாரை நாம் செய்தாக வேண்டும் என்றால், வெறும் இஸ்திக்ஃபார் செய்து நாம் முடித்துக் கொண்டால் காரியம் நடந்து விடாது. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இன்னொரு மிகப்பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? அவனுக்கு முன்னால் சஜ்தா செய்வது, தொழுகை என்கிற மிகப்பெரிய கிஃப்ட். இரண்டாவது இஸ்திக்ஃபார் என்கிற மிகப்பெரியதொரு ஹதியா, தொஹ்ஃபா, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரியதொரு கிஃப்ட். மூன்றாவது என்ன தெரியுமா? தர்மம். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் தர்மம். தர்மத்தை செய்து 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 முஃமின்கள் அல்லாஹ்வின் கோபத்தை மகிழ்ச்சியாக மாற்றிவிட முடியும். அவனது கோபத்தை சந்தோஷமாக ஆக்கிவிட முடியும். அஸ்ஸதகத்து ரத்துல் கலாஇ வ ரத்துல் பலாஇ. நாம் செய்கின்ற தர்மங்கள் என்ன விதியிலே அல்லாஹ் எழுதி இருக்கிறானோ அதை கூட அல்லாஹ் மாற்றி விடுவான். நமக்கு வர வேண்டிய நேர வேண்டிய முசீபத்துகள், இப்படி எல்லாம் முசீபத்துகள் வந்து விடுமோ என்று பயப்படுகிறோமே, பயப்பட வேண்டியதில்லை. நமது கைகள் தர்மங்களால் நிரம்பி இருந்தால் அல்லாஹ் விதியை கூட மாற்றி விடுவான். நமக்கு வந்து சேர வேண்டிய முசீபத்துகளை கூட அல்லாஹ் டால் தேகா, அல்லாஹ் நீக்கி விடுவான். ஹதீஸிலே வருகிறது, நீங்கள் செய்கின்ற தர்மங்கள் கீழிருந்து மேலே போகும். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டிலே எழுதி வைத்த முசீபத் மேலிருந்து கீழே இறங்கும். அது இறங்கும் அதே இடத்தை நோக்கித்தான் இந்த தர்மம் மேலே போகும். உடனே அதை தடுத்துக் கொள்ளும். அது கீழே இறங்க நினைக்கும், இது மேலே போக நினைக்கும். அது கீழே இறங்க நினைக்கும் தர்மத்தை எப்படியாவது சுக்கு நூறாக தகர்த்து நாம் கீழே போய் அவனை முசீபத்தில் ஆக்கிவிட வேண்டும் என்று நினைக்கும். உடனே தர்மம் சொல்லும், என்ன அவ்வளவு சாதாரணமாக நினைத்தாயா? உன்னை பூமிக்கு அனுப்பி விடுவேனா? இந்த தர்மத்தை செய்தவரை சோதிக்க விட்டு விடுவேனா? நான் யார் தெரியுமா? நான் ரப்பை சார்ந்தவன். ஏனென்றால் ரப்பு கொடுத்து மகிழ்பவன். அதே காரியத்தை செய்தவனிடமிருந்து தர்மத்தை நான் கொண்டு வருகிறேன். என்னை மேலே போக விடாமல் தடுக்கிறாயா? உன்னை நான் என்ன செய்கிறேன் என்று பார் என்று சொல்லி அதை மிகைத்துக் கொண்டு ரப்பிடத்திலே போய் சேரும். அந்த முசீபத்தை வரவே விடாமல் தடுத்து விடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்படி என்றால் இந்த மூன்று நியமத்துகளை, முத்தான நியமத்துகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஒன்று சஜ்தா செய்கின்ற நியமத்து, இரண்டாவது இஸ்திக்ஃபார் செய்கின்ற நியமத்து, மூன்றாவது தர்மம் செய்கின்ற நியமத்து. இந்த மூன்று நியமத்துகளும் நம்மிடத்தில் ஹயாத்தாக வேண்டும். இந்த மூன்று நியமத்துகளும் நம்மிடத்தில் ஹயாத்தாக இருக்கிறதா என்று ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து அதில் எது இல்லையோ அதை நிரப்பிக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் அதை நிரப்பிவிட்டால் பிறகு நாம் பயப்பட வேண்டியதே இல்லை. பெரியவர்களே, நமக்காக வேண்டி யார் யாரோ இறங்கி பேசுவார்கள். நமக்காக வேண்டி இறங்கி பேசுவதற்கெல்லாம் ஒரு கூட்டத்தை உருவாக்கி விடுவான். அவர்கள் நமது ஜாயிதாத்துகளை பாதுகாப்பார்கள், நம்முடைய இஸ்ஸத்துகளை பாதுகாப்பார்கள், நமது கண்ணியத்துக்காக இறங்கி பேசுவார்கள், நம்முடைய உடைமைகளை பாதுகாப்பதற்கு களம் இறங்கி செயல்படுவார்கள், நம்முடைய பெண்களின் கண்ணியத்தை மானங்களை பாதுகாப்பதற்காக கைகட்டி நிற்பார்கள்.
எவருமே உள்ளே போக முடியாது, எங்களை மீறித்தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று நமக்காக அரணாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவார். எப்படி ஒரு ஊருக்குள்ளே நுழைய நினைக்கிறார்கள், அந்த ஊர் சீக்கியர்கள் இருக்கிற ஊர், அந்த ஊரிலே சீக்கியர்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பிகள் போல இருக்கிறார்கள். அந்த ஊருக்குள்ளே வன்முறை செய்யலாம் என்று நினைத்த போது அந்த ஊரினுடைய துவக்கத்திலே சீக்கியர்கள் கைகோர்த்து நிற்கிறார்கள். எங்களை மீறி நீங்கள் உள்ளே போக முடிந்தால் நீங்கள் போகுங்கள், பார்க்கலாம். எங்களை மிஞ்சி உங்களால் போக முடியுமா? எங்கள் அண்ணன் தம்பிகளை நீங்கள் தொட்டுட முடியுமா? எங்கள் அண்ணன் தம்பிகளின் குடும்பங்களை சீரழித்திட முடியுமா? அதற்கு நாங்கள் உங்களுக்கு இடம் தருவோமா? அல்லாஹ் அவர்களை நிற்க வைக்கிறார். அங்கே முஸ்லிம்கள் அங்கே வரவில்லை, ஆனால் அவர்களுக்காக வேண்டி எல்லோரும் வருவார்கள், எல்லோரும் பேசுவார்கள், எல்லோரும் நமக்கு அரணாக மாறுவார்கள். ஆனால் நம்மிடத்தில் வர வேண்டியது என்ன? 3 ஞாபகங்கள் வர வேண்டும். ஒன்றே, அல்லாஹுக்கு முன்னால் சஜ்தா செய்கிற தன்மை வர வேண்டும். இரண்டாவது, செய்துவிட்ட பாவங்களை நினைத்து நினைத்து அழுது இஸ்திக்பார் செய்கிற தன்மை வர வேண்டும். மூன்றாவது, அவரவர்கள் தங்களது தகுதிக்கு தக்க தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த தர்மத்தை இன்னாருக்கு இன்னாருக்கு அல்ல, யாரெல்லாம் தேவையுள்ளவர்களோ எல்லோருக்கும் தரலாம். அவர்கள் யாராக இருந்தால் என்ன, அல்லாஹ்வின் அடியார்கள், இதை மட்டும் தான் பார்க்கிறேன். இந்த 3 நியமத்துகளும் நம்மிடத்தில் வந்துவிட்டால் பிறகு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரியவர்களே. ஆனால் நாம் பார்க்கிறோம், காலை ஃபஜ்ர் தொழுகையிலே பார்த்தால் வயோதிகர்களை கொண்டு அல்லாஹ் ஃபஜ்ர் தொழுகையை அலங்கரிக்கிறார். வந்தவர்கள் எல்லாம் வயோதிகர்களாக இருக்கிறார், வயோதிகர்களாக வந்து தொழுது விட்டு செல்கிறார்கள். ஆனால் வாலிபர்கள் தொழுவதில்லையே என்ற கவலை, அவர்களுக்கு சஜ்தா செய்கின்ற நசீப் இல்லையே என்கிற கவலை உண்மையிலேயே மாட்டி எடுக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தானே வருங்காலத்தின் தூண்கள், அவர்கள் தானே நாம் சேர்த்து வைத்த ஜாயிதாத்துகளை பாதுகாக்க வேண்டியவர்கள், அவர்கள் தானே நமது சொத்து சுகங்களை அனுபவிக்க போகக்கூடியவர்கள், அவர்கள் தானே இனிமேல் உள்ள சந்ததிகளை பாதுகாக்க வேண்டியவர்கள். அவர்கள் சஜ்தா செய்தால் தானே அல்லாஹ் வாக்களித்திருக்கிறார். எனவே அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் அந்த நசீபை தர வேண்டுமே என்று நான் கவலையோடு துஆ செய்கிறேன். காரணம், அவர்கள் அங்கே நிம்மதியாக உறக்கத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களா? அல்லாஹ்வை சஜ்தா செய்யாமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை மட்டும் வைத்தால் காரியம் நடந்திடுமா? ஹதீஸிலே வருகிறது, மன் சல்லல் ஃபஜ்ர, யார் ஃபஜ்ரை தொழுது கொண்டாரோ, மன் சல்ல சுபஹ, யார் சுபஹ் தொழுகையை தொழுது விடுகிறாரோ, ஃபீ திம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய திம்மத்திலே, அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விடுகிறார். பிறகு அடுத்த வரியிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா யத்லுபன்னக்கல்லாஹு, வா ஆதமின் மகனே மிக கவனமாக இரு, அவர் ஃபஜ்ரை தொழுதவர், ரொம்ப உஷாராக இரு, அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விட்டார், அவருக்கு நீ எந்த இடைஞ்சலையும் தந்து விடாதே, அவரது உள்ளத்தை நோவினைப்படுத்தி விடாதே, அவரது மானத்தை வாங்கி விடாதே, அவரது சொத்துக்களை பறிக்க நினைத்தனாதே, அவருக்கு இன்னி அளவுக்கும் நீ கஷ்டம் தருவாயானால் அல்லாஹ் அவர் சார்பாக நின்று உன்னை பழி வாங்குவான். லா யத்லுபன்னக்கல்லாஹு மின் மிம்மத்திஹி பிஷைஇன், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அவருடைய உள்ளத்தை நோவினைப்படுத்தி விடாதே, அவருக்கு கஷ்டம் தந்து விடாதே. அப்படி நீ கஷ்டம் தருவாயானால் அவர் அமைதியாக இருப்பார். காரணம், அவர் ஃபஜ்ரை தொழுது என்னிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்து விட்டார். பிறகு நான் அல்லவா அவருக்காக வேண்டி இறங்கி பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஜ்ரை தொழுது விட்டீரா, நீங்கள் போங்கள், அல்லாஹ் பார்த்துக் கொள்வார். ஃபஜ்ரை நிறைவேற்றி விட்டீரா, अल्लाह பொறுப்பிலே வந்து விட்டீர்கள், கவலைப்பட வேண்டாம், போங்கள். हजरत नहीं पढ़ने की जगह में, हजरत नहीं काम करने की जगह में, हजरत मेरी அவரவர்கள் தங்களது பிரச்சனையை
எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஃபஜ்ரை தொழுது விட்டாயா, இனி உனக்கு ஏற்படுகின்ற அநியாயங்களுக்கு அல்லாஹ் இறங்கி தீர்ப்பளிப்பான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன ஆதம், ஆதமின் மகனே, லா தாஜிஸ் அன் அர்பஇ ரக்அத்தின் ஃபீ அவ்வலின் நஹார் அஃபீக ஆகிரஹு. ஒரு நாளையினுடைய துவக்க நேரம், காலை நேரத்திலே ஒரு 4 ரக்காத்து தொழுவதற்கு என்னால் முடியவில்லை என்று சொல்லிவிடாதே. ஒரு 4 ரக்காத்து உன்னால தொழுக முடியாதா? எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான். அந்த காலை நேரத்திலே ஒரு 4 ரக்காத்தை தொழ முடியாது என்னால் என்று நீ சொல்லிவிடாதே. நீ தொழுது கொள். அப்படி நீ தொழுது கொண்டால் அக்ஃபீக ஆகிரஹு, அந்த பகல் முழுக்க, அந்த பகலின் கடைசி வரை உனக்காக நான் பொறுப்பேற்பேன். அந்த பகல் முழுக்க அவன் எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறான். அரசாங்க அதிகாரிகளை சந்திக்கிறான், எத்தனையோ இடங்களிலே கொடுக்கல் வாங்கலை பார்க்கிறான், எத்தனையோ மனிதர்களை சந்திக்கிறான். மனிதர்களிலே குணங்கள் மாற்றமுள்ள, நிறங்கள் மாற்றமுள்ள, எண்ணங்கள் மாற்றமுள்ள, சிந்தனைகள் மாற்றமுள்ள எத்தனை நபர்களை சந்திக்கிறான். அனைத்துக்கும் அல்லாஹ் நான் பொறுப்பெடுக்கிறேன் என்கிறான். என்றால் இன்று அதை வாலிபர்கள் முன்னெடுக்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய இளவல்கள் ஃபஜ்ரை தொழ வேண்டுமா இல்லையா? 24 மணி நேரத்திலே என்ன ஒரு கொஞ்ச நேரம் கூட என்ன வணங்குறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கலையா? அல்லாஹ் கேட்க, தஃபர்ரதல் இபாதத்தி, என்னை வணங்குவதற்காக கொஞ்சம் நேரத்தை நீ ஒதுக்கி கொண்டால் உனக்கு நான் 2 கிஃப்ட் தருவேன் என்கிறான். நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன 2 கிஃப்ட் தெரியுமா? அம்லஉ சத்ரக ரினன், உனது உள்ளத்தை போதும் என்கிற எண்ணத்தால் நிரப்பி விடுவேன். துஜே மை கனி பனா தூங்கா. இந்த கனி பனா தூங்கான்னு சொன்னீங்க அப்பனா அல்லாஹ் நம்மள கோடீஸ்வரன் ஆக்கிடுவான் போல் தெரியுது. அப்படி அர்த்தம் வச்சிடறாங்க. அப்படி அர்த்தம் இல்லை. கல்விலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வைப்பான். खाना अल्हम्दुलिल्लाह, जीना अल्हम्दुलिल्लाह, पैसा अल्हम्दुलिल्लाह, तनखा अल्हम्दुलिल्लाह, हर चीज में अल्हम्दुलिल्लाह बोलने रखेगा. अम्लउ सदरक गिनन, உனது உள்ளத்தை வினாவால் நிரப்பி விடுவே. அது மட்டுமல்ல, வஅசுத்து ஃபக்கரக, உன்னுடைய தேவை என்கிற கதவை மூடி விடுவேன். ஏதாவது சொன்னா இல்லைங்க நமக்கு அது தேவையில்லைங்க, இது அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லைங்க, இது அப்படிலாம் நமக்கு ஆசை இல்லைங்க, இது அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லைங்க, தேவைப்படும் போது பார்த்துக்கலாம். அல்லாஹ் தஆலா கல்வில தேவை என்கிற கதவை திறந்தால் தான் அவன் ஏழை. தேவை என்கிற கதவை அல்லாஹ் மூடிவிட்டால் அவன் பணக்காரன். அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை தேவை என்கிற கதவை சாத்தி அவனை பெரிய செல்வந்தனாக, கல்வால் செல்வந்தனாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். எவ்வளவு பெரிய வாக்குறுதி! வஹில்லா, அந்த ஹதீஸிலே அடுத்த வரி வஹில்லா, அப்படி நீ எனக்காக வணங்குவதற்கு முன்னால் நேரம் ஒதுக்க முடியாதவனாக இருந்தால், நான் வேதனையாக சொல்கிறேன், நமது பிள்ளைகள் எத்தனை நபர்கள் அழகான சம்பளத்திலே இருக்கிறார்கள், அழகான உத்தியோகத்திலே இருக்கிறார்கள், மிக பெரும் அதிகார போஸ்டிங்கள் எல்லாம் இருக்கிறார்கள், 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்கும் அளவுக்கு அல்லாஹ் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். இரவு 3:30 மணிக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். தங்களுடைய இரவு வேலை, இரவெல்லாம் விழித்து 3:30 மணி வாக்கிலே திரும்பி வருகிற நேரத்திலே அவர்களுக்காகவே சுட 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 பிரியாணி, அதுக்கு 2-3 கடைகள். அவர்கள் இப்படி வருகிறார்கள் என்பதற்காகவே நல்ல பசியோடு வர்றாங்க. நல்ல சுட சுட அவர்களுக்கு 3:30 மணிக்கு பிரியாணி தருகிறார் என்றால், அழகான முறையில் தேவையான அளவுக்கு சாப்பிட்டு விட்டு மனைவிக்கோ மக்களுக்கோ வீட்டுக்கோ யாருக்கும் எந்த தொந்தரவும் தராமல் தன்னிடத்தில் உள்ள சாவியை கொண்டு தானாகவே திறந்து உள்ளே போனது கூட தெரியாமல் போய் நிம்மதியாக தூங்கிவிடுது. மீண்டும் எழுந்திருப்பது எத்தனை மணிக்கு? 11:30 மணிக்கு, 12:30 மணிக்கு எழுந்து அதற்கு பிறகு லுஹருடைய நசீப் ஏற்பட்டால் பரவாயில்லை, ஃபஜ்ரே இல்லாமல் போய்விட்டது, 1 நாள் 2 நாளா, வாழ்நாள் முழுக்க இதுவே ஆதத் என்று வைத்தால் பிறகு அல்லாஹ் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் கிடைக்க வேண்டுமா இல்லையா? பெரியவர்களே, 3:30 மணி ஆகிவிட்டது. இனி என்ன? தஹஜ்ஜுடைய நேரம் அல்லவா? துஆ கேட்டால் கபூல் ஆகிற நேரம் அல்லவா?
மஹ்பூபே சுப்ஹானி, மஅஷூக் ரஹ்மானி, முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் சொல்வார்களாம், அல்லாஹ் ने मुझे सल्तनत दिया है, मेरी सल्तनत है, எனது ஆட்சி, उसके लिए एक खास वक्त भी है, என்னுடைய ஆட்சிக்கு ஒரு தனி நேரமும் இருக்கிறது, அந்த நேரத்திலே எனது ஆட்சி தான், मैं जो चाहता हूं वो करके दिखाऊंगा, आज क्या हुकूमत चलती है मैं उससे उलट पलट कर दूंगा என்ன சொல்வாங்களா? நான் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆட்சியை சொல்வார்களா? மஹ்பூப் சுப்ஹானி அவர்களது காலத்திலே ஷரியத்துக்கு மாற்றமாக நடந்தால் எனக்கென ஒரு ஆட்சியின் நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே எனது ஆட்சிதான், நான் சொல்வதை ரப்பு நடத்தியே தீருவான். அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு கான்ஃபிடன்ட். நினைத்து பார்க்கலாம். அந்த நேரம் எதுவென்று கேட்டபோது சொன்னார்களாம், தஹஜ்ஜுத் கா வக்த். அந்த தஹஜ்ஜுடைய வக்த் நமக்கும் கிடைக்கத்தானே செய்கிறது. லஅபுஸ் சாலிஹீன கப்லக்கும், आपके पहले जो नेक लोग गुजरे हैं उनके अच्छे आदत में से थी. नबी அவர்கள் சொல்கிறார்கள், या रसूल अल्लाह तहज्जुद तहज्जुद बोलते हैं, क्या है तहज्जुद? तहज्जुदனா என்னன்னு கேட்டாங்க. उन्हें नबी அவர்கள் சொன்னாங்க, लअबुस सालिहीन कबलकुम, आपसे पहले जो गुजरे हैं, जो उम्मत गुजरी है, वो उम्मत में से जो नेक लोग रहे उनकी अच्छी आदत है. அந்த நேரத்திலே எழுந்து தொழுவது நல்லோர்களின் அழகான வழக்கமாக இருந்தது. நீங்கள் அத்துணை சமுதாயத்திலேயும் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள், நீங்கள் அதை தொழ வேண்டாமா? யார் சொன்னது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டார்கள், वो आदत अभी तक नहीं आई लेकिन दिल में ख्वाहिश तो है, क्या करना या रसूल अल्लाह? நம்மிடத்திலேயும் கேட்கிறார்கள், யா ரசூல் அல்லாஹ், எங்களுக்கு தொழ வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் எழுந்திருக்க முடியவில்லை, அதற்காக நாங்கள் என்ன தயாரிப்புகள் செய்ய வேண்டும்? அழகாக சொல்லி தந்தார்கள். இஷா தொழுகைக்கு பிறகு, வித்ரை தொழுத பிறகு 2 ரக்காத் தஹஜ்ஜுதின் நிய்யத்தில் தொழுங்கள். 2 ரக்காத் தஹஜ்ஜுடைய நிய்யத்திலே தொழுது கொள்ளுங்கள். அந்த 2 ரக்காத்தை அல்லாஹ் தஹஜ்ஜுதாகவே கபூலாக்கி கொண்டே இருப்பான். பிறகு அல்லாஹ், இவன் தஹஜ்ஜுடைய நேரத்தில் தொழுதால் நன்றாக இருக்குமே, இவனுக்கு ஏன் நாம் தஹஜ்ஜுதை நசீபாக்க கூடாது? தஹஜ்ஜுடைய பிரியத்தில் தானே இப்படி தொழுகிறான். उसी वक्त में तहज्जुद के वक्त में इसको मैं उठाऊंगा, मेरे सामने खड़ा होऊंगा, नमाज पढ़ने रखूंगा, मेरे सामने हाथ फैलाने रखूंगा, इसके दुआओं को मैं कबूल करूंगा. இவன் எப்பொழுது இந்த அளவுக்கு ஆசை உள்ளவனாக இருக்கிறானோ, இவ்வளவு பிரியமாக இருக்கிறானே தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்று, டெய்லி இந்த மாதிரி இஷாவுக்கு பிறகு 2 ரக்காத் நான் தஹஜ்ஜுத் என்று தொழுகிறாரே, இவரை உரிய நேரத்தில் எழுப்பி எனக்கு முன்னால் நிற்க வைத்து, அவரை சஜ்தா செய்ய வைத்து, அவரது கைகளை நீட்ட வைத்து, அவரை கேட்க வைத்து நான் கபூல் செய்வேன். அல்லாஹ் அந்த நசீபை தந்திடுவான். அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தருவானா. முதலில் ஆசை, பிறகு அல்லாஹ் அதை நிறைவேற்றுகின்ற ஒரு பாக்கியம், 2ஐயும் தருவானா. ஆனால் நமது பிள்ளைகளுக்கு அது தானாகவே கிடைக்கிறது, தானாகவே கிடைக்கிறது. किताबें எழுதுகிறார்கள், जिस किसी को उस वक्त में जागने की तौफीक मिली तो तुम्हारे से अल्लाह सजदा चाहता है. யாருக்காவது அந்த நேரத்தில் எழுந்திருக்கிற பாக்கியம், கண் விழிக்கின்ற பாக்கியம், அது சிறுநீருக்கு போவதற்காக எழுந்தாலும் சரி, அல்லது கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாம் என்கிற எண்ணத்தில் விழிப்பு ஏற்பட்டாலும் சரி, அல்லது புரண்டு படுக்கிற நேரத்தில் தானாக ஒரு விழிப்பு ஏற்பட்டாலும் சரி, அந்த விழிப்பு நீயாக விழிக்கவில்லை, அல்லாஹ் உன்னை விழிக்க வைத்திருக்கிறான், உன்னிடத்தில் சஜ்தாவை எதிர்பார்க்கிறான், உனக்கு சஜ்தா செய்கின்ற ஒரு வாய்ப்பை தருகிறான் என்று எழுதுகிறார்கள். அல்லாஹ் நமது பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை தருகிறான். 3:30 மணி 4 மணிக்கு அவர்கள் கிராஸ் பண்ணுகிறார்கள். அழகாக அவர்கள் சாப்பிடட்டும், நிம்மதியாக சாப்பிடட்டும். சாப்பிட்ட பிறகு வீடு சென்று, இந்த அளவுக்கு அழகான உணவை இந்த நேரத்தில் தந்த ரப்பே, எனக்கு உத்தியோகத்தை தந்த ரப்பே, எனக்கு உருப்படியான சம்பளத்தை ஏற்படுத்தி தந்த ரப்பே, உனக்காக நான் 2 ரக்காத்தை, 2 ரக்காத் காஃபி है, 2 ரக்காத் தொழுதா போதுமானது.
8 ரக்காத் தொழுகலாம் கட்டாயம் இல்லை. சில பேர் அப்படி விலகி இருக்காங்க. தஹஜ்ஜுத் என்றாலே 8 ரக்காத் தொழுகணும். இல்லை இல்லை, நேரம் இருந்தால் தொழுகலாம், இல்லை என்றால் 2 ரக்காத் போதுமானது. அந்த 2 ரக்காத்தை தொழுது விட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்திருந்தாலே போதும். எது வந்துடும்? ஃபஜ்ருடைய வக்து வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நசீபாக்கி இருந்தால் பக்கத்தில் உள்ள பள்ளிக்கு சென்று நாம் ஜமாஅத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். சூழ்நிலைகள் இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஃபஜ்ர் தொழுகைக்கு எந்த வகையிலும் குறையப்படாத வகையிலே அந்த வக்தில் தொழுது விட்டு உறங்கி விடலாம். ஏனென்றால் ஹதீஸிலே வருகிறது, அன்னௌமு பஅத சுபஹி யூரிசுல் ஃபக்ர வன்னிசியான, ஃபஜர் के बाद जो नींद है, फजर के बाद जो सोता है, அல்லாஹ் அவனுக்கு ஏழ்மையையும் மறதியையும் கொண்டு வரும். இது யாருக்குங்க? ஃபஜருக்கு பிறகு தூங்குறாங்க. ஃபஜரே தொழுகாம தூங்கினா இல்லைங்க, நான் ஷார்ப்பா தாங்க இருக்கிறேன், ஃபஜர் தொழுகாம தான் தூங்குறேன், இருந்தாலும் என் மைண்ட் எல்லாம் ஷார்ப்பா தான் இருக்கு, உண்மை ஏழ்மை எல்லாம் வரல. இப்பொழுது வரவில்லை, இப்பொழுது ஷார்ப்பாக இருக்கிறீர். எத்தனை ஆண்டுகளுக்கு ஷார்ப்பாக இருக்கும்? எத்தனை ஆண்டுகளுக்கு பரக்கத்தாக இருக்கும்? நம்முடைய பரக்கத் என்பதும் ஷார்ப் மைண்ட் என்பதும் அந்த நேரத்துக்குரியதல்ல. 60 வயதை கடந்த பிறகும் கூட मैं शार्प हूं, 60 வயதை கடந்த பிறகும் கூட அல்லாஹ் मुझे बरकत दिया है ना, அதான் பரக்கத். வயோதிக காலத்திலும் கூட அல்லாஹ் நமக்கு பார்வை தெளிவாக இருப்பது, நல்ல நிலையில் பசி ஏற்படுவது, அந்த பசிக்கான உணவை சாப்பிட்டால் செரித்து விடுவது, நமது கைகால்களின் இயக்கங்களை அல்லாஹ் சலாமத்தாக வைத்திருப்பது, இதெல்லாம் சேர்ந்ததுதான் பரக்கத். இதற்கே சின்ன வயசுல இருந்தே நாம கரெக்டா இருக்கணும். அதனால இந்த 3:30-4 மணிக்கு நீங்கள் வருகிறீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் தொழாமல் உறங்கி விடாதீர்கள், தொழுது கொள்ளுங்கள். ஜமாஅத்தோடு தொழுகின்ற பாக்கியம் நமது வாலிப பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியம் கிடைத்து விட்டால் ஃபஜ்ரை தொழுது விட்டு சிறிது நேரம் சின்ன திக்ர், ரொம்ப சிம்பிளான ஒரு திக்ரை சொல்லுகிறேன், அதை நாம் செய்து கொள்ள வேண்டும். நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். யா அல்லாஹ், உன் தரப்பிலிருந்து உதவியும் வெற்றியும் மிக சமீபத்தில் இருக்கிறது. என்ன சொல்ல வேண்டும்? நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப். யா அல்லாஹ், உன் தரப்பிலிருந்து உதவியும் வெற்றியும் மிக சமீபத்தில் இருக்கிறது. இதை குறைந்தது 41 தடவை, கூடியது 90 தடவை என்று எழுதுகிறார்கள். அந்த 90 என்கிற கணக்கு ஆன்மீக பெருந்தகைகள் சொன்ன கணக்கு. அதில் என்ன ரகசியம் இருக்கிறது என்பது நம்மால் புரிய முடியவில்லை. 41 தடவை அல்லது 90 தடவை என்று எழுதுகிறார்கள். அதை நாம் சொல்லிக் கொள்வதிலே 5 நிமிடம் 10 நிமிடம் கூட ஆக போவதில்லை. நஸ்ரும் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப், அல்லாஹ் की मदद और जीत मुझे बहुत करीब है அப்படின்னு சொன்னா, அவனுக்கு யாரேனும் டார்ச்சர் கொடுப்பவர்கள் இருந்தால் அவர்கள் விலகிக் கொள்வார்கள், மன்னிப்பு கேட்டுக் கொள்வார்கள். அவருடைய அடுத்தடுத்த பதவிக்கு தடையாக இருப்பவர்கள் யாரேனும் இருந்தால் வழிவிட்டு நீங்கள் முன்னேறி போங்கள் என்று விட்டு விடுவார்கள். அவருடைய பணங்காசுகள் ஏதேனும் சிக்கி இருந்தால் அந்த சிக்கிய இடத்திலிருந்து வந்து கையிலே கொடுத்து விடுவார்கள். அல்லது இவர் எங்கேனும் சிக்கி இருந்து இவர் கொடுக்க முடியாத கஷ்டத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி உதவி என்கிறாரே, உதவி வராமல் இருக்குமா என்ற அந்த அமலை நாம் செய்து கொள்ள வேண்டும். சின்னதொரு அமல் தான், ஆனால் மிகப்பெரியதொரு சக்தி உடைத்தது. அதை நாம் செய்து கொள்ள வேண்டும். கிதாபிலே எழுதுகிறார்கள், யார் வஹுர் தொழுகையை தொடர்ச்சியாக கலா செய்வார்களோ அவர்களது முகத்திலிருந்து அல்லாஹ் ஒளியை எடுத்து விடுவார். முஃமின் के लिए एक रोशनी है, मुसलमान के लिए एक रोशनी रखा है. முகத்திலே நூரை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த நூரை அல்லாஹ் வஹுரை கலா செய்பவர்களுக்கு தொழுகிறார், கலாவாக தொழுகிறார். கலாவாக தொழுதாலே முகத்திலிருந்து நூறு எடுக்கப்பட்டு விடும் என்றால், தொழவே இல்லை என்றால் என்ன ஆகும் நினைத்து பாருங்கள். யார் அஸ்ர் தொழுகையை கலா செய்து கொண்டே இருப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மற்ற அமல்கள் செய்வதற்கான பாக்கியம் இல்லாமல் ஆகும். மன் தரக ஸலாத்தல் அஸ்ரி ஃபகத ஹபித அமலுஹு
जो असर की नमाज छोड़ देता है, अल्लाह दूसरे जो इबादत करके रखा है उसको भी अल्लाह ने फना कर देगा. மற்ற அமல்கள் செய்து நன்மை சேர்த்து வைத்திருந்தால் அதையும் சேர்த்து அழித்து விடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு. அப்படி என்றால் அஸ்ர் தொழுகை எவ்வளவு முக்கியமானது. बहुत खतरे वाली नमाज அஸ்ர் தொழுகை. கொஞ்சம் சாஞ்சம்னா அஸ்ர் தொழுகையுடைய நேரம் வந்துடும். எந்திரிச்சு போகவே முடியாது, அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அப்படியே அழுத்தம், மதிய உணவு அழுத்தம், அதையும் தாங்கிக் கொண்டு எழுந்து வந்தால் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் அடைவான். அந்த நசீபை அவன் தான் நமக்கு தர வேண்டும். जो असर नमाज कज़ा करते रहता है अल्लाह उससे दूसरे अमल करने की तौफीक छीन लेता है. அவனிடத்தில் மற்ற அமல்கள் செய்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எடுத்து விடுவான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆனால் நான் ஆச்சரியப்படுகின்றேன், உண்மையிலேயே வியாபாரிகளாக இருப்பவர்கள், மிகவும் பிஸியாக இருப்பவர்கள், மிக காசுபட புழக்கம் மிக அதிகம், அந்த இடத்தை விட்டு நகன்றாலே கஷ்டம் என்கிற நிலையில் உள்ளவர்கள் கூட அப்படியே விட்டு அசர் தொழுகைக்கு வருவதை பார்க்கிறேன். அந்த உள்ளத்தில் அந்த தேட்டம் இருந்தால் தான் வர முடியும். பெரியவர்களே, அல்லாஹ் நசீபாக்க. யார் மக்ரிப் தொழுகையை தொடர்ச்சியாக தலா செய்கிறார்களோ उनके औलाद उनके बात नहीं मानेंगे, उनके बीवी उनके इज्जत नहीं करेगी. கிதாப்ல எழுதுறாங்க. இதெல்லாம் அனுபவித்த விஷயங்கள். ஹஜ்ரத் நீங்க சொல்ற இந்த விஷயம் புகாரி में है क्या, मुस्लिम में है क्या? இதெல்லாம் புகாரில இருக்கா, முஸ்லிம்ல இருக்கா, திருமதியில இருக்கா அப்படி கேட்டாதீங்க. அனுபவித்த விஷயங்களை தான் ஆன்மீக பெருந்தகைகள் எழுதுகிறார்கள். யார் மக்ரிப் தொழுகையை தொடர்ச்சியாக கலா செய்வார்களோ அவர்களது பிள்ளைகள் அவர்களது பேச்சை கேட்க மறுப்பார்கள், உதாசீனப்படுத்துவார்கள். அவர்களுடைய மனைவிமார்கள் கண்ணியப்படுத்த மாட்டார்கள். மக்ரிப் தொழுகைக்கு அவ்வளவு பெரிய எஃபெக்ட் இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் அங்கே எழுதுகிறார்கள். யார் மக்ரிப் தொழுகையை கலா செய்து கொண்டே இருப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்தின் டேஸ்ட் இருக்கல்லவா, அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத், உரப்பு, உப்பு, இனிப்பு, கசப்பு, என்னென்ன சுவைகள் அல்லாஹ் தந்திருக்கிறார், அந்த சுவைகளிலிருந்து அல்லாஹ் அவரை மஹ்ரூமாக்கி விடுவார். எந்த சுவைகளுமே அவர் சாப்பிட முடியாது. எதை சொன்னாலும் இல்லங்க இல்லங்க இல்லங்க, வேற எதைத்தான் சாப்பிடுவீங்க? மனிதனது வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமாகிவிடும். இனி இஷா தொழுகையை யார் தொடர்ச்சியாக கலா செய்து கொண்டிருப்பார்களோ அல்லாஹ் அவருடைய பரோசா, நம்பிக்கை. மனிதனை நம்புவான் அல்லவா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நம்புவான் அல்லவா, அந்த நம்பிக்கை தன்மை அல்லாஹ் அவனிடமிருந்து எடுத்துவிடும். யாரும் நம்பவே மாட்டார்கள். நம்பகத்தன்மை என்று இருக்கல்லவா, அது பெரிய நியமத் அல்லவா. அவரை பார்த்தாலே நமக்கு நம்பிக்கையான ஆளா தெரிகிறாருங்க சொல்றோம்ல, அந்த நம்பகத்தன்மையை எல்லாம் எடுத்து விடுவாங்க. இதே கலா செய்கிறவர்களுக்கு இப்படி என்றால் தொழாதவர்களின் நிலை என்ன பெரியவர்களே? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மிகப்பெரிய நியமத் அல்லவா. இந்த நியமத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நமது பிள்ளைகள் எல்லோருக்கும் தந்தாக வேண்டும். இதை தொடர்ந்துள்ள சில செய்திகள் உண்டு, அதை நாம் நிச்சயம் மனதில் பதிந்தே ஆக வேண்டும். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வாரி வாரி வழங்கிடுவானாக. நமது பிள்ளைகள் அனைவருடைய உள்ளங்களிலேயும் நாம் பள்ளிக்கு செல்ல வேண்டும், ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்கிற உறுதியான எண்ணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. அதையே அடுத்தடுத்து வரக்கூடிய வருங்காலத்துக்கு அல்லாஹ் அதை உதவியாகவும் உரமாகவும் ஆக்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.